அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ரெண்டுமே அடுத்தடுத்த அரிய வானியல் நிகழ்வா நடக்க இருக்குதுங்க. முக்கியமாக இந்த ஆகஸ்ட்ல நடக்கக்கூடிய இந்த கிரகணங்களால சில ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், குடும்ப சூழல் மீது எப்படிப்பட்ட தாக்கம் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க நாம பார்க்க போறோம். இந்த கிரகணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரம் வரை முடியும், அதே போல இந்த கிரகண நாளில் நம்ம என்னெல்லாம் வழிபாடுகள் மேற்கொள்ளலாம், இந்த ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம், இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டுமே ஒரே மாதத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆண்டினுடைய 2வது சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சந்திர கிரகண நிகழ்வு இந்த வருடத்தில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. உலகத்தில் பல நாடுகளில் தெரிந்தாலும் இந்திய நேரப்படி பகல் பொழுதில் ஏற்படுறதால நாம் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த 2 கிரகணங்களில் சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால சூதக காலம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தவித பரிகாரம் போன்ற கட்டுப்பாடுகளும் இதில் இல்லை. இருந்தாலும் கிரகணம் முடிந்த பிறகு குளித்து வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது, பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, ஏதேனும் பிற சுபகாரியங்கள் திட்டமிட்டு இருந்தால் அதை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் வழக்கம் போல் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கிரகணம் ஏற்படுது. இந்த கிரகணத்தால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த உலகத்தில் சந்திக்க போகிறாங்க ஒரு சில ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண தாக்கத்தால் வேலை மற்றும் தொழில் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் உங்களுடைய பணி திறனை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது. மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டும் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகணத்தினுடைய தாக்கம் இந்த ரிஷபராசிக்கு முடிவுகள் எடுக்கிறதுல அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நிதி நிலைமை சற்று பிரச்சனையை தரும். கவனமாக செலவுகள் செய்வதும் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதும் முதலீடு தொடர்பான முழுமையான ஆராய்ச்சி செய்த பிறகு ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் முன்னேற்றத்தையும் கூறிய வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையில் புதிய மாற்றங்களை காண்பீங்க. இருப்பினும் உங்களுடைய புதிய முதலீடுகள் நல்லது செலவுகள் தொடர்பாக அவசரப்பட வேண்டாம். புதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். நிதி விவகாரங்களில் சமநிலை பேணுவது நல்லது. உங்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்ப அனுகிரகங்களில் பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு உண்டு. பிறரிடம் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகணத்தினுடைய தாக்கம் தொழில் மற்றும் வேலை தொடர்பாக முன்னேற்றத்தையும் சிறந்த வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் இருக்கும். சிலருக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படலாம். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். உங்களுடைய தலைமைத்துவம் அதிகரிக்கும். அதே சமயம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். அடுத்ததாக கன்னிராசி பணி சுமையும் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அவசர முடிவுகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஊழியர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் போகலாம். வேலைகளை சரியாக திட்டமிடுவது, ஓய்வெடுத்துக்கொள்வது மிக நல்லது.
அடுத்ததாக துலாம் ராசி. கிரகணங்களால் உண்டாகக்கூடிய தாக்கம் துலாம் ராசி சேர்ந்து அவர்களுக்கு ஓரளவு சாதகமானதாக இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கவும் அவர்களுடைய ஆதரவு பெறுவீங்க. வணிக தொடர்பான பயனுள்ள பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணங்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் விருச்சக ராசியை சேர்ந்தவங்க நிதி ஆதாயமும் வாய்ப்புகளும் தரக்கூடியதாக இருக்கும். தொழில் அல்லது வேலையில் நேர்மறையான வளர்ச்சி காண முடியும். முதலீடுகள் மற்றும் பெரிய நிதிநிலை தொடர்பான முடிவுகள் இருக்கிறதால அவசரப்பட வேண்டாம். நிதானம் மற்றும் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அனுபவம் வாய்ந்த நபர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தினுடைய தாக்கத்தால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. முடிவுகள் நீங்கள் இப்போதைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் எதையுமே தள்ளி போடுறது இப்போ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான திட்டம் உங்களோடு செயல்படுத்துவது மிக நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தினுடைய தாக்கம் பொறுப்புகளையும் பதவிகளையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில் தொடர்பாக லாபத்தையும் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய வேலை மற்றும் பொறுப்புகளை முடிக்க பொறுமையும் ஒழுக்கத்தோடு செயல்படுவதும் நிதி நிலைமை மேம்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய புதிய கூட்டணிகளை நீங்கள் அமைக்க வாய்ப்புண்டு. இந்த காலத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையறதுக்கான ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். சரியான நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும். குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப விஷயங்கள் நிதி சார்ந்த விஷயங்களிலும் அதிகமான கவனத்தோடு இருக்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தி பட்ஜெட் போட்டு செயல்படுறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த விஷயங்களில் வாக்குவாதத்தை தவிர்த்து நிதானமாக பேசி தீர்க்கிறது நல்லது. இது நிதி விஷயங்களில் நல்லதொரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முக்கியமாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னும் இதில் ஒரு சில ராசியெல்லாம் சொல்லுது. அதையெல்லாம் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன். வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. கிரகணத்தினுடைய பாதகமான விளைவுகளில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது ரொம்ப முக்கியம். சுப பலன்களை இரட்டிப்பாக்கவும் சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். கிரகணத்தின் போது சூரிய மந்திரங்களையோ அல்லது ஓம் நமச்சிவாய மந்திரத்தையோ உச்சரிக்க வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு சுத்தமான நீரில் குளித்து விஷ்ணுவையோ அல்லது சிவனையோ வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை, வெல்லம், சிவப்பு நிற ஆடைகள் அல்லது செப்பு பாத்திரங்கள் தானம் செய்வது சூரிய கிரகணத்தால் ஏற்படும் தோஷங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் 2026 சூரிய கிரகணம் பல ராசிகளுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறது அப்படின்னும், சரியான திட்டமிடல், தன்னம்பிக்கை மற்றும் தெய்வீக எண்ணங்களோடு நீங்கள் முன்னேறினால் இந்த கிரகண காலத்தில் குறிப்பிட்ட வெற்றிகளை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலாக சொல்லப்படுது. சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் ரிஷபம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும், இந்த காலகட்டம் பெரிய முதலீடுகளை செய்வதோ அல்லது கடன் வாங்குவதோ அறிவுறுத்தப்படுத்துவதை தேவையற்ற வாக்குவாதங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க சில ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.